அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்ன சொன்னாரு? திருச்சி வந்து டிஎம்கேவோட கோட்டை, இனிமேல் டிவிகேவோட கோட்டை தான் திருச்சி. தளபதியை பார்த்திருக்கீங்க, எப்படி இருந்தது? எங்க அண்ணன் வர 2026 எவனும் இல்ல. யங்ஸ்டர்ஸ் எல்லா ஓட்டுமே எங்க அண்ணன் விஜய்க்கு மட்டும்தான். சீமாலாம் மதிக்கவே இல்ல, எவனுமே மதிக்கல. பெரிய ஓட்ட விழுந்துருச்சு, போய் பாரு. இனிமே திருச்சியோட கேட்ட டிவிகே தான், எவனும் இல்ல. சொன்னாரு நான் இருக்கேன் வர முடியாதுன்னு, இதுக்காகவே வந்தாரு பாத்தீங்களா? அதுதான் விஜய் தளபதி. 10:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இறங்கினாரு. இறங்கி இங்க வரதுக்கு மணி என்ன ஆகுது புரியுதா? அங்க இருந்து வரதுக்கு அரை மணி நேரம், 4 மணி நேரம். இப்ப தெரியுதா டிஎம்கேவா டிவிகேவான்னு? 27ல வைக்கிறோம். என்ன ஆமகரி திங்கிறவன உனக்கு தான் அடுத்து, உனக்கு சீமா, உனக்கு அடுத்து வைப்பாடுறா பெரிய இடத்துல. 2026 டிவிகே தான். புது பஸ் நாங்க கேட்டோமா? மக்களுக்கு நல்லது செய், ஏன் செய்ய மாட்டேங்கிற? சொல்றதை ஏன் செய்ய மாட்டேங்கிற? செய்யறதா சொல்லுவாரு தளபதி டிவிக்கு. இன்னைக்கு தளபதி பேசுனதுல என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்தது. சொல்றதா செய்வார், ஒரு நம்பிக்கை தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் எதுக்கு சொல்றாரு? அவர் நெஞ்சில் குடியிருக்கனால நாங்க நம்பிக்கையா இருக்கோம். வரலாற்றே இருக்கு. முதல் தலைமைச்சரா வருவான், ஆள முடியுமா? தளபதி வந்து பார்த்து செய்வார், நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். மலைக்கோட்டை தளபதி கோட்டை. தளபதி கோட்டை. ஆமா, நேரு கோட்டை கிடையாது, நேரு கோட்டை கிடையாது, தளபதி கோட்டை. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வந்தீங்க? நான் பெங்களூர்ல இருந்து. என்ன ரீசன்? விஜய் பார்க்கணும்னு வந்தேன். அப்படியா? பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? நல்லா தான் இருந்தாரு, ஆனா பேசுறத கேட்க முடியலையே. ஏன் பேசுறது கேட்க முடியல? ஸ்பீக்கர் அவரை சுத்தி ஆளுங்க இன்னொன்னு எதுவுமே ஒர்க் ஆகல. வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிழிச்சிட்டானுங்க. அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்க அவருக்கு பாதுகாப்பே இல்லையே. வரதுக்குமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. 11 மணிக்கு இருந்த மீட்டிங்கு 8 மணி போய் 11 மணி போய் லாஸ்ட்ல 2:30 மணிக்கு வந்தாரு. ஆனா அதையும் தாண்டி அவர் வந்துட்டாரு, கிழிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா பேசுறது கேட்க முடியலையே. ஒரே ஒரு மைக்கு, அதுலயும் அவர் கேட்கறது ஒன்றும் தெரியல. நாங்களும் வீடியோ எடுக்க முடியல. நாங்க இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களாலே அங்க பேசுறது எங்களால கேட்க முடியல அவரால். ஓகே, பெங்களூர்ல இருந்து வந்த காரணம் என்ன? அவர் அரசியல் அடுத்த கட்ட நகர்வா என்ன? எதுக்காக வந்தீங்க? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? 2026ல அவர் தான் வருவாரு. வரலாறு அதுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்? என்ன அவர் தான் வருவாரு. மக்கள் ஓட்டெல்லாம் தளபதிக்கு தான். அப்படியா? எங்க வீட்ல 37 ஓட்டு, இந்த வருஷம் தான் ஓட்டு போட போறேன். என் ஓட்டு தளபதிக்கு தான். ஓகே, உங்க வீட்ல 37 ஓட்டு இருக்கு. 37மே விஜய்க்கு தான். பெங்களூர்லயா? இங்க திருச்சியில. இங்க வந்து போட்டுட்டு தான் போவீங்க? போட்டு தான் போவேன். சரி, திருச்சி அவர் சூஸ் பண்ண காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா சூஸ் பண்ணது என்னதுக்குன்னா, டிஎம்கே சொன்னாங்கல்ல திருச்சி ஏன் கோட்டைன்னாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் இங்க வந்துட்டு போயிட்டாரு. சொன்னாரு வர முடியாது, திருச்சி எங்க கோட்டவங்களா நெருங்க முடியாதுன்னா தளபதி வந்து நின்னு மாசா பேசிட்டு போயிட்டாரு. ஓகே, இன்னும் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்ல. இது பார்க்க யாரு என்ன கொடுத்தாலுமே அவர் தான் வருவாரு. நீங்க வேணா பாருங்க. ஓகே, 2026ல வரலாறு அவர்தான். இன்னும் நிறைய பேசிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் அவரை பார்த்திருக்கலாம். அவருக்கு டைமே இல்ல. வெறும் 30 நிமிஷம் டைம் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் அவர் பேசிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா பாத்துட்டே இருந்திருக்கலாம். நாங்க காலையில 8 மணில இருந்து நிக்கிறோம். காலையில இருந்து இங்க தான் இருக்கோம். சாப்பிடல ஒண்ணு இல்ல. தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து இங்கே தான் இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. இவ்வளவு நேரம் நின்றோம், பார்த்துட்டோம். பவரா பேசினாரானா? பவரா பேசினார். அவர் பார்த்தாலுமே பவர். அவர் பேசினா பவர் இல்ல, பார்த்தாலே பவர் தான். இன்னைக்கு தளபதியை பார்த்திருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த தருணம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க இங்க தான் பக்கத்துல இருந்து தான் வரோம். காலையில இருந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கு பலனா நாங்க பாத்துட்டோம் விஜய். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க? நாங்க காலையில 8 மணிக்கு வந்தோம். 8 மணில இருந்து இவ்வளவு நேரம், மணி 3 ஆக போகுது. இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தது ரொம்ப ஹாப்பி. வெயிட் பண்ணி எப்படி இருந்தாரு தளபதி? பார்க்க ஆள் சூப்பரா இருந்தாங்க. டிவில பார்த்ததோட ரொம்ப பிரைட்டா ஒயிட்டா நல்லா இருக்காங்க. அழகா இருக்காரு வேற. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்தது. அவர் நேர்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற அவரை. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எப்படி பேசினாரு? அவர் நல்லா பேசினாரு, செம்மையா பேசினாரு. ஓகே, என்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுனது? அவர் பேசின எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பர்టిక్యులரா இது பிடிச்சிருக்கு அப்படினா என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு? பர்టిక్యులரா இல்லன்னா அவர் சிரிச்சிட்டே வணக்க வச்சு எல்லாத்துக்கும்
ரொம்ப ஹாப்பியா பார்த்து நல்லா சிரிச்சிட்டே பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. ஓகே சொல்லுங்க மேடம், எப்படி இருந்தது இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்? செம்மையா இருந்துச்சு. ஓகே, எப்படி ரசிச்சீங்க? அவர் பார்த்தது ரொம்ப ரசிச்சேன். எப்படா அவரை பாப்பேன்ட்டு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிக் ஃபேன், அவரோட ஃபேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்திருக்கேன். இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு அவரை பார்த்தீங்க? காலைல நாங்க 7 மணிக்கு வந்தோம். ஓகே, எத்தனை மணிக்கு அவரை பார்த்தீங்க? ஒரு 3 மணிக்கு தான் பார்த்தோமே. ஓகே, அந்த டயர்ட் இருந்துச்சு அவர் பார்க்கும்போது? அந்த டயர்ட்லாம் இருந்துச்சா? ஐயோ மூவிஸ்லயே போயிருமோன்னு பயந்து அவர் பாக்குறதுக்கு முன்னாடி போயிருமோன்னு. ஆனா பார்த்தேன். பார்த்தது அப்புறம் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அவர் எப்படி இருந்தாரு? அவரும் சூப்பரா இருந்தாரு. ஓகே, அவர் என்ன பேசினது பிடிச்சிருந்தது? அவர் பேசினது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாது. பட் அவர் பேசினது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவரோட கொள்கை, அவரோட ஸ்பீச், அவரோட எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த திருச்சி மக்கள் எப்படி கொண்டாடினாங்க? அவரோட செம்மையா கொண்டாடினாங்க. நல்ல திருவிழா மாதிரி கொண்டாடினாங்கண்ணா. சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருந்தது தளபதி ஸ்பீச் திருச்சியில? பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப ஆர்வத்தோட தான் வந்தோம். நேற்று நைட்ல இருந்தே வந்தோம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் பேசினது ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. கண்டிப்பா 2026 வந்து தளபதி ஆட்சி தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா இப்படி பேசுவாரு அப்படின்னு? கண்டிப்பா இதை விட எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. இதே ரொம்ப சந்தோஷம் தான். வந்ததுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. சிறப்பு. ஏற்கனவே பேசுறதுக்கு நிறைய நிபந்தனைகள், அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் விதிச்சாங்க. இன்னைக்கும் பயங்கர போல்டா பேசியிருக்காரு. ஆமா, இனி அவருக்கு எப்படி இருக்க போகுது? இனி தடைகள் அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் தாண்டி வர்றதா தளபதியோட ஸ்டைல். கண்டிப்பா வருவாரு, ஜெயிப்பாரு. திருச்சியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கூட்டம் ஏதாவது தலைவர்களுக்கு கூடியோ இத்தனை இளைஞர்கள் வந்து நீங்க பாத்துருக்கீங்க? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த ஒரு மாஸ் வந்து இப்ப தளபதிக்கு மட்டும்தான் இருக்கு. இனிமேலும் தளபதிக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பெண்களுக்காக சொன்னதுதான் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்கும் கொடுக்குறோம் சொல்லிட்டு கொடுக்குறாங்களான்னு கேட்டார். இல்ல, எல்லாரும் ஓசியில வரேன்னு சொன்னா அதுவும் வந்து வரவேற்கத்தக்கதான். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? தளபதி வரணும், மாற்றம் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் எதிர்பார்க்க. தளபதி வரணும், அவ்வளவுதான் எங்களுக்கு. இன்னும் நிறைய நெருக்கடிகள் இருக்கு, நிறைய நெகட்டிவ் இருக்கு. அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அதெல்லாம் தாண்டி வந்தாதான் தளபதியோட அரசியல் அது மாசா இருக்கும். ஓகே, சொல்லுங்க பிரதர், எப்படி இருந்துச்சு இன்னைக்கு தளபதி ஸ்பீச்? இன்னைக்கு தளபதி ஸ்பீச் செம்ம மாசு. நல்ல விஷயங்கள் நிறையா பேசியிருக்காப்புல. அவங்க திமுகவோட ஆட்சியில் வந்து எந்த ஒரு நல்ல திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தவே இல்லை. அதை அனைத்தையும் வந்து தளபதி வந்து செய்வீங்களான்னு கேட்டிருக்காங்க. இனிமேலாச்சு ஒரு 5% செய்யுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க. அந்த ஊழலோட வெறுப்பு தான் மக்கள் இன்னைக்கு திருச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி தளபதிக்காண்டி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே தளபதிக்கு பயங்கரமான வரவேற்பு. ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரைய வரவேற்பு. நீங்கள் எத்தனை தடையை வேணால் போடுங்க, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அதை உடைச்சி தளபதியின் தோழர்கள் தொண்டர்கள் நாங்கள் துணை இருக்கிறவரை எங்கள் வெற்றி வந்து நிச்சயம். 2026 திருச்சி மட்டும் இல்லை, 234 தொகுதியிலையும் தளபதி ஜெயிப்பார். நானும் எல்லா இறைவனை வேண்டிக்கிறேன். நிச்சயம் வெற்றி உறுதி, வெற்றி நிச்சயம். அவர் பேசின பேச்சுக்கே 234 தொகுதிக்கு அவர் பயணம் போகலைனாலும் இன்னைக்கு இந்த ஒரு தொகுதியே போதும் உங்களுக்கு. இந்த ஒரு தொகுதிக்கே திமுக வந்து ஆடி போயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறாப்புல, இந்த மாதிரி கூட்டம் கொண்டாடுறாரு. இந்த கூட்டத்தை வந்து அடக்கணும்னு நினைக்காதே. அது அடங்கி போகிற கூட்டம்ல, தளபதிக்காண்டி வந்த கூட்டம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, தளபதிங்கிற ஒற்றை சொல் போதும். அந்த ஒற்றை வீரருக்காண்டி நாங்கள் வந்தது. நிச்சயம் வந்து தளபதி 2026 வென்று காட்டுவார். சனிக்கிழமையை தேர்வு பண்ண காரணம் அவர் மனப்பாடம் பண்ணணும், அதனால அந்த எடுத்துக்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க. இல்லவே இல்லை. இப்போ எனக்குலாம் நான் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாய். இன்னைக்கு ஹாஃப் டே பெர்மிஷன் போட்டு தான் வந்தேன். இன்னைக்கு ஃபுல் டே பெர்மிஷன் தான். ஸோ இதை வந்து மற்ற நாளில் போட முடியாது. சாட்டர்டே எனக்கு ஹாஃப் டே தான் ஒர்க்கிங் டே. ஸோ என்னால் வந்து இப்போ ஃபேமிலியோட இன்னைக்கு வர முடிச்சு ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணும் தான். இவங்க வந்து சனிக்கிழமை இல்லைங்க, வாரத்தில் 7 நாள் மீட்டிங் வச்சாலும் நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. அப்போ சனிக்கிழமை கேட்குறீங்க, நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. திராணி உள்ள ஆட்சி தானே. நீங்கள் திமுக வந்து திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்கல்ல, பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன் ஒரு நாள் வைக்க போகிறோம்? நாங்கள் ஒரே வாரத்தில் 234 தொகுதியிலையும் கூட விசிட் அடித்து சிறப்பாக செயல்பட முடியும். ஐயோ, தளபதி பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு. திருச்சியில் வந்து சத்தியமாக இந்த எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டு இருந்தோமா, இன்னைக்கு திருச்சியில் நம்ம ஊரில் நம்ம இடத்துல வந்து அவர் பேசும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கேன்னு இல்லை, நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து அவர் கூடவே நடந்து தான் வந்தோம். கால்வழி இல்லை. அவர் பேசுகிறத கேட்டோம் எங்களுக்கு டோட்டலாக எல்லாமே போயிடுச்சு. தொண்டை கட்டினதுலேயே உங்களுக்கு தெரியும், தளபதி தளபதி தளபதி, டிவிக்கே தான். அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அவரோட பேச்சு எப்படி இருந்தது? தலைவர் முகத்தை பார்க்கறது ஒன்று தான். ஏன்னா அவருக்காண்டி வந்தது தான் இவ்வளோ பேர். காசு கொடுத்து சத்தியமாக யாருமே இங்கே வரல. காசு கொடுத்து யாராவது வந்தீங்கன்னாப்பா ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் அவங்களோட இதில் சுயத்தில் வந்திருக்காங்க.
கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிகாலம் கிடைக்கும். தயவுசெய்து இந்த மக்கள் தளபதியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அது மக்கள் எப்படி கொண்டாடினாங்க பார்க்குறீங்க திருச்சியில்? திருவிழா தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கே ஆரம்பிச்சது? ஏர்போர்ட்டில் ஆரம்பிச்சது. ஏர்போர்ட் பிளாக்கு, டிவி ஸ்டோர் பிளாக்கு, இங்கே மேலப்புதூர் பிளாக்கு, அடுத்து மரக்கடை பிளாக்கு, அடுத்து இங்கே பார்த்தீங்களா டோட்டலாக முடிஞ்சு. இப்போ செட்ரு அவரே இறக்கி விட்டு போகிறாருன்னா கும்பல் வரக்கூடாது, நீட்டாக அடுத்த மீட்டிங் போகணுன்ட்டு அவர் போயிருக்காரு. வேற ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துமா இனி அவருக்கு தடை வரும்னு நினைக்கிறீங்க? தடையை கொடுத்தாங்க. இந்த கூட்டமே இந்த 23 நிபந்தனை கொடுத்தாங்கல்ல, அது எதுக்குன்னு இதுலயே தெரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்கு அண்ணா கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்க? அதை எதுக்கு கொடுத்தாங்க? கொடுக்காம இருந்திருந்தா அவர் பாட்டு கையை காட்டிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் வண்டி. இவர் சொல்ல வந்தா வண்டிக்குள்ள இருக்கிறனால A to Z எல்லாமே பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கும்பல் ஏறி புரியுதுங்களா? இன்னும் ஏந்திரிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், சுத்தமாக கையில் பிடிச்சிருக்க முடியாது. திருச்சி பசங்க அவ்வளோ வெறியாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி திருச்சியில் இந்த மாதிரி வேற ஏதாவது தலைவர்களுக்கு கூட வாய்ப்பு காசு கொடுத்து வந்திருக்காங்க. பண்ணிருக்காங்க. எப்படிமா இங்க பாக்ஸ் அங்க பாக்ஸ் போட்டு நிப்பாட்டி வாட்டர் தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க. கை தொட இங்க அப்படிலாம் இருக்க கூடாது. எல்லாரும் ஒண்ணு எல்லாம் வான்னு சொல்லி இறக்கி வச்சு பார்த்துருக்காரு தளபதி. இதனால எங்களுக்கு வந்து என்னன்னா, இது ஒரு சின்னது எடுத்துக்காட்டு. ஒருத்தர் சொன்னாரு திருச்சியில, நான் இருக்கும் போது திருச்சி நாங்கள் ஆள் இல்லைன்ட்டு, ஆனால் அதை செஞ்சு காய்ச்சி முடிச்சாரு. முதல் பூஜை திருச்சியில் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. திருச்சி வெற்றி எல்லாத்துக்கும் வெற்றி தான் தளபதிக்கு. அவ்வளோதான் நம்மளோட கொள்கை, தளபதியோட கொள்கை. அந்த 2026 அப்ப என்ன எதிர்பார்க்கலாம்? டிவிக்கே தான்.